ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது நான் உங்கள் டிகே. இது நம்ம சேனல். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். வழக்கமாக நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம் எப்படி இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு இப்படி மாறி இருக்குன்னு. இன்னைக்கும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இந்த நாட்டோட முதுகெலும்பு என்னன்னு கேட்டோன்னா விவசாயம் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு அலுவலகத்தில் முதுகெலும்பு யாருன்னு கேட்டால் அங்கே வேலை பார்க்குற ஒவ்வொரு எம்ப்ளாயும் தாங்க. உழைப்பு இல்லாமல் இங்கே எதுவுமே மாறினதில்லை. இந்த சாக் பீஸ் உழைப்பால தான் மாறிச்சு. இந்த சாக் பீஸ்லேருந்து உழைப்பை கழிச்சிட்டா வெறும் சுண்ணாம்பு பவுடர் தான் மிஞ்சும். இப்படி உலகம் பூராவும் உழைப்பால தான் மாறி இருக்கு. ஆமாம், அப்பேற்பட்ட எம்ப்ளாயை பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனியில் என்னென்ன வகையிலலாம் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். என்னோட கணிப்பில் ஒரு அலுவலகத்தில் 4 வகையான எம்ப்ளாயிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்கேன். ஒவ்வொரு எம்ப்ளாயும் என்னென்ன வகையில் தரம் பிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஆட்டிடியூட், அதாவது அவங்களோட குணாதிசயம், அவங்களோட பழகக்கூடிய விதம், அதுக்கப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னா அவங்க அந்த அலுவலகத்தில் எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஆட்டிடியூட் மற்றும் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து 4 வகையான எம்ப்ளாய்களை தரம் பிரிச்சிருக்கோம். அதில் நம்பர் 1 கேட்டகரி குட் ஆட்டிடியூட் அண்ட் ஹை பெர்ஃபார்மன்ஸ். இந்த எம்ப்ளாயிஸை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பழக்கவழக்கமும் சரி, இன்னொரு எம்ப்ளாயிட்ட பழகிற விதமும் சரி, அவங்களோட மேலதிகாரிட்ட பழகிற விதமும் சரி, எல்லாமே ரொம்ப தன்மையான முறையில் சரியான முறையில் இருக்கும். அதிகமாக கோவப்பட மாட்டாங்க. அவங்க அலுவலகத்தில் எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அதை அணுகக்கூடிய விதங்கிறது ரொம்ப தன்மையாக இருக்கும். அதே மாதிரி இவங்க வேலையிலையும் பார்த்தீங்கன்னா எந்த குறைபாடும் வைக்க மாட்டாங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிக நேர்த்தியாக செஞ்சு முடிச்சிருவாங்க. சார், எனக்கு வெறித்தனமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய உழைக்கணும், ஜெயிக்கணும் சார். இனி எதை பார்த்தாலும் மார்க்கெட்டிங் பாரு சார். இனிமே சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல தெரிக்க விடுறேன் சார். இந்த கேட்டகரி தான் குட் ஆட்டிடியூட் அண்ட் ஹை பெர்ஃபார்மன்ஸ் பீப்புள். இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க கம்பெனியில் நல்ல நேமோட, நல்ல சேலரியோட, நல்ல உயர் பதவியில் இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி பேட் ஆட்டிடியூட் அண்ட் ஹை பெர்ஃபார்மன்ஸ். இந்த பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. மோஸ்ட்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னா என்ன, தனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா உடனே அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா ரியாக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சில மேனேஜ்மெண்ட்டுக்கு பிடிக்காது. சக ஊழியர்கள் ஏதாவது தவறு பண்ணால் கூட அவங்கள கண்டிக்கிறதா இருக்கட்டும், இல்லை மேலதிகாரிகள் தவறு பண்ணால் அவங்கள கண்டிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இவங்ககிட்ட இருக்கிற திறமை மாதிரி வேற யார்ட்டே இருக்காது. அவ்வளோ ஹை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பீப்புளை ஹேண்டில் பண்ணுறது அந்த கம்பெனிக்கு ஒரு சவாலான விஷயம் தான். ஸோ மிஸ்டர் ஹைகிரவன் பாலாஜி, என்னடா நினைச்சிருக்கேன், கையெல்லாம் வைக்க கூடாது. ஆஃபீஸ் பேசுன்னு பார்க்குறேன், வெளியே கிளியே என்கிட்ட மாட்டினியோ. ஆனால் இவர்கிட்ட இருக்கிற ஆட்டிடியூட் மட்டும்தான் இவருக்கு சம்பள உயர்வையோ இல்லை உயர் பதவியோ உயர்த்தி வழங்குறதுக்கு தடையாக இருக்கும். 3வது கேட்டகரியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குட் ஆட்டிடியூட் அண்ட் லோ பெர்ஃபார்மன்ஸ். இவங்களோட குணாதிசயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. சக ஊழியர்கிட்ட அருமையாக பேசுவாங்க. முதலாளியை பார்த்தாங்க அப்படின்னா காலையே விழுந்து கும்பிட்டுருவாங்க. கிட்டத்தட்ட நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சொல்ல போனோம் அப்படின்னா ஜால்ரா கேஸ். ஆமாம், இவங்ககிட்ட பெர்ஃபார்மன்ஸ் லோவாக இருக்கும். ஆனால் இவங்களுடைய ஆட்டிடியூட்னால அந்த கம்பெனியில் நிலைச்சிருப்பாங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும்ல. இந்த பாஸ்களை டீல் பண்றதே ஒரு தனி டெக்னிக். அதுக்குனே நம்ம ஆளுங்க ஒரு இன்டர்நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேரு ஜால்ரா. இவங்க வேலையை செய்யலாம்னு பரவாயில்ல, இவங்களோட குணாதிசயத்தினால எப்படி சம்பள உயர்வு வாங்கணும், எப்படி பதவி உயர்வு வாங்கணும் அப்படிங்கிற தெளிவான மனநிலைமையில் இருப்பாங்க. 4வது கேட்டகரியா ஒரு சில எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவங்க வந்து பேட் ஆட்டிடியூட் வச்சிருப்பாங்க, லோ பெர்ஃபார்மன்ஸும் கொடுப்பாங்க. அப்போ இப்பேற்பட்ட எம்ப்ளாயி எதுக்காக கம்பெனியில் வேலைக்கு எடுத்தாங்க, இவங்களை ஏன் அந்த கம்பெனியில் வச்சிருக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். இந்த பீப்புளை வேலைக்கு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பல ரீசன் இருக்கலாம். உதாரணத்துக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை மேனேஜ்மெண்ட் சார்ந்த ஃப்ரெண்ட்ஸோட ரெஃபரன்ஸாக இருக்கலாம், இல்லை அவர் உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோட ரிலேட்டிவாக இருக்கலாம். இவங்க கம்பெனிக்குள்ள வந்து இருந்துட்டு வேலையை விட்டு போக மாட்டாங்க, வேலையும் பார்க்க மாட்டாங்க. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? நல்லா உட்கார்ந்த இடத்துலயே நீங்க எல்லாம் ஒரு முதலாளி, நான் ஒரு தொழிலாளி. இப்பேற்பட்ட பீப்புளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேலரி பேக்கேஜும் இன்க்ரிமெண்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். மக்களே, ஒரு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய 4 வகையான எம்ப்ளாயிஸ் நம்ம பார்த்துட்டோம். இது போக உங்களுக்கு தெரிஞ்சு வேற விதமான எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நல்ல வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே. நன்றி, வணக்கம்.